ஐஸ்வர்யா, அவளை நீ சாதாரண சமையல்காரின்னு நினைச்சிடாத. அவ சரியான வசியக்காரி. அகில் அக்காவும் உன்ன மாதிரிதான். ஆரம்பத்துல இந்த பார்வதிய கண்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அவ்வளவு கோவப்படுவாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கட்டுப்பாடெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்களே. ஆனா அவ மெதுவா எல்லாத்தையும் உடைச்சு அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா. அதுக்கப்புறம் அக்கா கிட்ட நல்ல பேர் வாங்கினா. இப்ப ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியவே அவளை தேடி போக வச்சிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய கைகாரி வசியக்காரி ஆயிருப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. ஐஸ்வர்யா, அந்த பார்வதி நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது வெறும் கைய வீசிக்கிட்டு வந்தா. ஆனா இன்னைக்கு அவ பேர்ல பேங்க்ல கோடிக்கணக்குல பணம் இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது? யார் அவளுக்கு கொடுத்தது? எல்லாம் ஆதிதானே. முதல்ல அருண அவ கைக்குள்ள போட்டா. அடுத்தது அக்கா. அதுக்கப்புறம் மொத்தமா ஆதி. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாமான்னு எல்லாரையும் வசியம் பண்ணி அவ பக்கம் இழுத்துக்கிட்டாளே. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ஐஸ்வர்யா. அருணும் அக்காவும் உன் மேல காட்டுற அன்பு அக்கறை பாசத்தை விட அந்த சமையல்காரி மேல தானே ரொம்ப அன்பு அக்கறையுமா இருக்காங்க. இப்ப கூட பாரு, அக்காவோட லெவல் என்ன. இவங்க அவளை தேடி அவ கிராமத்துக்கு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா, எனக்கு என்னமோ அந்த சமையல்காரி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது ஐஸ்வர்யா. அவளை மட்டும் நம்ம இதுக்கப்புறமும் இப்படியே கண்டுக்காம விட்டு வச்சோம், அவ்வளவுதான். அக்காவுக்கு அடுத்தபடியா அவ இந்த வீட்ல அசைக்க முடியாத சக்தியா மாறிடுவா. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல டம்மி ஆயிடுவ. ரெண்டாம் பட்சம்தான். போதும், நிறுத்துறீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு பார்வதியை பத்தி இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போறீங்க. இல்ல ஐஸ்வர்யா, நான் சொல்ல வந்தத இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பார்வதியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பார்வதி மட்டும் இல்லனா நான் இன்னைக்கு உயிரோட இல்ல. இன்னைக்கு நானும் அருணும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே பார்வதி தான். கெட்டவங்களுக்கே நல்லவளா இருக்கிறவ தான் பார்வதி. அவ எப்படி நல்லவங்களுக்கு கெட்டவளா மாறுவா? இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க நந்தினி கூட பார்வதிய பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. பார்வதியோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கா. அப்ப கூட பார்வதி இந்த குடும்பத்தை விட்டு விலகி போகலையே. இந்த குடும்பத்து மேல அவ்வளவு விசுவாசமா இருக்கிற பார்வதி எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். உங்க மகுடிக்கு ஆடுற பாம்ப நான் இல்ல. உங்க வேலைய என்கிட்ட காட்டாதீங்க. இவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காளே ஆண்டி, இவளை எப்படி பார்வதிக்கு எதிராக திருப்புறது? இருக்கட்டும், அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணாலும் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தானே மித்ரா. செகண்ட் அட்டெம்ப்ட்ல ஓட்டல்காரி நம்ம வழிக்கு வந்துருவா. அம்மா கார்ல இருக்குமா?
அண்ணி நீங்க ஃப்ரண்ட்ல உட்காருங்க. என்ன ப்ரோ வண்டி நிப்பாட்டிட்ட? ப்ரோ அம்மாவோட காரு கண்ணுக்கே தென்படலையே. சுந்தரம் இவ்வளவு வேகமா போயிட்டாரு. ப்ரோ சீக்கிரம் சேஸ் பண்ணி புடி ப்ரோ. டேய், என் மாமனாருக்கு எவ்வளவு வருஷம் சர்வீஸ் இருக்கு, அவரை போய் எப்படி நான் சேஸ் பண்ணி பிடிக்கிறது? அதெல்லாம் சான்ஸே இல்லை. ப்ரோ நீ எவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுவனு எனக்கு நல்லாவே தெரியும். மாமனாரை சேஸ் பண்ண கூடாதுன்னு சமாளிக்கிற இல்ல ப்ரோ? அண்ணி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க சொன்னா ப்ரோ கண்டிப்பா கேட்பாரு. வேண்டாம் சின்னையா, அம்மா காரை நம்ம முந்திக்கிட்டு போக வேண்டாம், அம்மாக்கு பின்னாடியே போவோம். அண்ணி இத போய் உங்ககிட்ட சொன்ன பாத்தீங்களா? அதாவது மாமனார் விட்டு தராத மருமகனும் மாமியார் விட்டு தராத மருமகளும், அடடா என்ன ஒரு ஜோடி பொருத்தம். சரி, அவரை சேஸ் பண்றது இருக்கட்டும். இப்போ ஒரு வேளை திடீர்னு நம்ம கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ப்ரோ வண்டி நல்லா தானே ப்ரோ போய்கிட்டு இருக்கு, ஏன் இப்ப அபசகுணமா பேசுற? அதானே, என்கிட்ட எதையும் நெகட்டிவா யோசிக்க கூடாது, பாசிட்டிவா தான் யோசிக்கணும், அப்பதான் நல்லது நடக்கும்னு சொல்வீங்க. இப்போ நீங்களே நெகட்டிவா பேசலாமா? அப்படி சொல்லுங்க நீ. இந்த விஷயத்துல அண்ணி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் தான். கண்ணு கெட்டின தூரம் வர ஆதிக்கார காணுங்க. கிராமத்து அழகையெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவா வருவான் போல இருக்கு. வந்துடும். நெருப்புன்னு சொல்றதால வாய் சுற்றுறதுரா. இப்ப திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதை சொல்லு ப்ரோ. அப்படிலாம் சொல்லாத ப்ரோ. வண்டியில ஸ்டெப்னி கூட இல்ல. அப்புறம் நம்ம எல்லாரும் நடு ரோட்ல நின்று திருத்துன்னு முழிக்க வேண்டியதுதான். டிக்கியில ஸ்டெப்னி இல்லைன்றதான் எனக்கே தெரியுமே, அதனால தான் கேட்குறேன். இப்போ திடீர்னு கார் இங்கே பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த பஞ்சர் போடுற ஆளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவியா? ப்ரோ நீ என்ன ப்ரோ வண்டி பஞ்சர் ஆகணுங்கிற அப்படின்னு ஒரு குறிக்கோளோடவே இருக்கியே. ஐயோ என்னால எல்லாம் போய் தனியா பஞ்சர் போடுறவன தனியா எப்படி தனியா போய் கூட்டிட்டு வர முடியும்? நீ ஒன்றும் தனியாலாம் தேடி அலைய வேண்டாம், கூட கணேசனை வேணா கூப்பிட்டுக்கோ. என்னடா கூட போயிட்டு வருவல? போறோம் மாமா. சரி ப்ரோ, நாங்க 2 பேரும் சேர்ந்து பஞ்சர் போடுறவனை தேடி போயிட்டா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் பஞ்சர் போடுறவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ எங்கேயோ இடிக்குதே. ப்ரோ நீங்க என்ன பிளான் பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கும் புரிஞ்சு சின்னையா. ப்ரோ உன்னோட பிளான் எல்லாமே ஓகே தான், ஆனா நீ நினைச்ச மாதிரி கார் டயர் தான் பஞ்சர் ஆகவே இல்லையே. அவ்வளவுதானே, இப்ப எப்படி ஆகும் பாரு. ஆகுமா? வந்துடுவாங்க கிலா, டென்ஷன் ஆகாத. பாரு, தெரியாம வாய் கொடுத்து மாட்டிட்டோமே ப்ரோ. என்னடா யோசிக்கிற? அவனை கூட்டி கிளம்பு. சரி ப்ரோ கிளம்புறோம். ப்ரோ அம்மா கால் பண்றாங்க, எடுத்து பேசு. சொல்லுங்கம்மா. அருண் என்னாச்சு? உங்க கார் பின்னாடி வரவே இல்லையே.
அம்மா கார் டயரு பஞ்சர் ஆயிடுச்சுமா. டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? அம்மா ப்ராப்ளம் எதுவும் இல்லம்மா. பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப்பா இருக்கான்னு பார்த்துட்டு பத்திரமா பஞ்சர் ஓட்டிட்டு பின்னாடி வந்துடுறேம்மா. சரி, எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? நாங்க வேணா திரும்பி வரட்டுமா? இல்ல வேண்டாமா. நீங்க எதுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு நாங்க பஞ்சர் போட்டு வந்துடுறோம், நீங்க முன்னாடி போயிட்டு இருங்கம்மா. சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. ம் சரிம்மா, ஓகே. சரி, போலாம் சுந்தரம். ப்ரோ எப்படியோ அம்மாவை சமாளிச்சாச்சு. ம் சரி, நீயும் கணேஷனும் போய் பஞ்சர் ஓட்டுறவனை தேடி பிடிச்சி கூட்டும். ம் சரி ப்ரோ. கணேசா, உனக்கு நான் தோணை, எனக்கு நீ தோணை. வா போலாம். வரேன் ப்ரோ. சரி போயிட்டு வா, நல்ல பொறுமையா திட்டுவாங்க, அவசரம் இல்ல. ஓகே பாய். வா கணேசா. உனக்கு பேய்னா பயமாடா? இல்லையே. என்ன உன் முகத்துல இந்த சந்தோஷம் திடீர்னு காணும்? என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன தப்பு பண்ண? எதுக்கு மன்னிப்பு கேக்குற? என்ன இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம நான் வீட்டை விட்டு வந்தது தப்பு. தப்பு ரைட்டுன்றதெல்லாம் அவங்க உங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வீட்டை விட்டு போற விஷயத்த வெளியே சொன்னா உயிரை விட்டுருவேன்னு அப்பா சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாம போச்சு. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, ஏன் கண் கலங்குற? இல்ல மாமா, எதுவுமே இன்னும் சரியாகல. அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம ராத்திரியோட ராத்திரியா எங்க அப்பா எதுக்காக வீட்டை விட்டு கூட்டிட்டு வந்தார் தெரியுமா? நானே கேட்கணும்னு நினைச்சேன். அந்த லெட்டர்ல கூட வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன்னு அவர் எழுதி வச்சிருந்தாரு. அப்படி என்ன உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை? அன்னைக்கு கோவில்ல இருந்து நீங்க என்கிட்ட கோச்சுக்கிட்டு ரோட்ல வேகமா நடந்து போனீங்கல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது பிடிக்காம உன் அப்பா உன்னை வீட்டை விட்டு கூட்டு வந்திருக்க மாட்டாரு. எங்க நம்ம விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க கோவத்துக்கு ஆளாக வேண்டியிருக்குமோன்னு பயந்து தான் உன்னை உங்க கிராமத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. அம்மா நம்மளை ஏத்துக்கிட்டா உங்க அப்பாவும் நம்மளை ஏத்துப்பாரு. நீ இதை நினைச்சு கவலைப்படாத. இல்ல மாமா, அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. இப்ப கூட அம்மா வீட்டுக்கு வந்தப்போ அம்மா கூப்பிட்டா திரும்பி போக கூடாது, உறுதியா இருக்கணும்னு என்கிட்ட தனியா சொல்லிட்டு போனாரு. ஆனா வீட்டுக்கு திரும்பி வருவேன்னு, சத்தியம் செஞ்சாதான் சாப்பாட்டுல கை வைப்பேன்னு அம்மா சொன்னதுனாலதான் வேற வழி இல்லாம வீட்டுக்கு வர சம்மதிச்சாரு. வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாரு, எப்படி நடந்துப்பாருன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல மாமா. இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு இந்த உலகமே தடையா நின்னா கூட நான் கலங்க மாட்டேன். நீ என் பக்கத்துல நின்னா போதும், தைரியமா எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டுவேன். ஆனா நம்ம ஒன்று சேர்றதுக்கு நீயே தடையா இருந்தா என்னால என்ன பண்ண முடியும்? என்ன மாரி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ இது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல என் கூட இருக்கணும், புரியுதா? இது பத்தாது, உன் ஃப்ரெண்டு மாதிரி சரி. ஏன் ஃப்ரெண்டா? யார் அது? வீட்டை விட்டு வந்ததும் உன் ஃப்ரெண்டு செம்பருத்தி கூட மறந்துட்டியா? இந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். சரி, பக்கத்துல போய் உட்காந்து பேசலாம். This number is currently switched off. Please try again later. என்ன இது? அருண் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆண்டி போனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? The mobile number you have dialed is currently not reachable. Please
ஆண்டி போனும் ரீச் ஆக மாட்டேங்குதே. என்னது இது? வில்லேஜுக்கு கிளம்பி போனவங்க இன்னும் வர காணுமே. என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா லைன் வேற கிடைக்க மாட்டேங்குதே. ஐஸ்வர்யா, யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்க? அருணுக்கா? அடேங்கப்பா. அக்கா, வந்துட்டீங்களா அக்கா? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு ரொம்ப தவிச்சு போயிட்டேன். சுந்தரம், என்ன சுந்தரம் இப்படி பண்ணிட்டீங்க? சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டீங்க. இப்படியா பண்றது? என்ன நீங்க மட்டும் வந்து நிக்கிறீங்க? பார்வதி கணேசெல்லாம் எங்க? அக்கா, பார்வதி வரலையா? டிராவல் பண்ணி எனக்கு டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அங்கிள், அருண் எங்க? பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்கம்மா. சுந்தரம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்கய்யா. என்ன ஆண்டி, சுந்தரம் மட்டும்தான் வந்திருக்காரு, பார்வதியை காணோம். அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அகிலா ஏற்கனவே இந்த சமையல்காரியை வீட்டை விட்டு அனுப்புற பிளான்ல தான் இருந்தா. ஒருவேளை அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாளோ? ஆதி மாமாவையும் அருண் மாமாவையும் காணோம். ஒருவேளை பார்வதியை கூட்டிட்டு கார்ல வராங்களோ என்னமோ. அப்படியே இருந்தாலும் அந்த சமையல்காரிய அவங்க கூட வரதுக்கு அகிலா எப்படி சம்மதிச்சிருப்பா? ஒன்னும் புரியலையே. This number is currently switched off. Please try again later. அருண் போன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருதுங்க. பாருங்க, ஆதி போன் நாட் ரீச்சபிள்னு வருது. ரூரல் ஏரியா, அங்க டவர் கிடைக்காது. பஞ்சர் போட்டுட்டு வந்துடுவாங்க. நீ டென்ஷன் ஆகாத அகிலா. அகிலா, கார்லயே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைச்சேன். சுந்தரம் இருந்ததால பேச முடியல. என்ன விஷயம்? எல்லாம் நம்ம சுந்தரம் விஷயம்தான். இதுக்கு முன்னாடி சுந்தரம் வீட்டை விட்டு போயிருக்காரு. அப்பெல்லாம் அதுக்கு காரணமா பார்வதி இருந்திருக்கா. ஆனா இப்போ சுந்தரம் வீட்டை விட்டு போனதுக்கு நீ காரணமாயிட்ட. என்னங்க சொல்றீங்க? நீ சுந்தரத்தை பல தடவை திட்டியிருக்க, கண்டிச்சிருக்க, கோவப்பட்டிருக்க. அதுக்கெல்லாம் சுந்தரம் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஆனா பரம்பரை செயின் விஷயத்துல நீ நடந்துகிட்ட விதம் சுந்தரத்தை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்க. அதனாலதான் அவரு ரோஷம் வந்து கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. சுந்தரத்துக்கும் ரோஷம் வரும், கோபம் வரும்னு இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சுந்தர விஷயத்துல இனிமே நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ அகிலா. வார்த்தையை விட்டுறாத. நீ என்னதான் பின்னாடி வருத்தம் தெரிவிச்சாலும் அவர் மனசு காயப்பட்டது தானே. அந்த வடு அவர் மனசுல இருக்கத்தானே செய்யும். சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க. குளத்துல தண்ணி நிறைய இருக்கும். கொஞ்ச நேரம் காலை தொங்க போட்டு மீன் கூட விளையாடலான்னு இருந்தேன். ஆனா தண்ணி ரொம்ப கீழே இருக்கு. மழைநீரை சேமிக்கணுங்கிற அக்கறை யாருக்கும் இல்லாததுதான் இந்த மாதிரி வறட்சிக்கெல்லாம் காரணம். இப்ப என்ன, உனக்கு தண்ணியில கால் நினைக்கணும் அதானே?
நீங்களும் கால் வைங்க மாமா. ஐயோ, என்னாச்சு? மீன் கிடைக்குது மாமா.